இன்னைக்கு குரு வந்து கடகராசிக்கு பயந்தாரு உச்சகுருவா. லாங் வீடியோவே நீங்க விருப்பப்பட்டா தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஷார்ட் வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு குரு பகவான் கடகராசிக்கு பயந்தாரு, அதுவும் உச்சகுருவா. மேஷ ராசிக்காரர்களுக்கு இது எப்படி இருக்கும்? அஷ்டலட்சுமி யோகம் தான் காத்திருக்குதா இல்ல கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பரிகாரமும் உங்களுக்கு என்ன சித்தன்றது சொல்றேன். பகவான் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச ராசியான கடகத்துக்கு வராரு. மேஷ ராசிக்கு இது வந்து 4வது வீடு, தாய் வீடு, வாகனம், சுகம், அதை பத்தின ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்த புது வீடு வாகனம் வாங்குற யோகம் இந்த வருஷத்துல வரும். மூதாதையார் சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியும். குடும்பம்னு பார்க்கும்போது வீட்டுல சந்தோஷம் உங்களுக்கு கூடும். தாயாருடைய அம்மாவனுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்கணும். கவனிச்சா அது உங்களுக்கு நல்ல கர்ம கழிவாகவும் மாறும். உங்களால அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க, அதுங்க செய்யறதுனால நல்லது நடக்கும். ஆனா அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கின்ற சில தோஷங்கள் கழியதாகவும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். பணம்னு பார்க்கும்போது குரு பகவான் 8வது 10வது 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இத்தனால நீங்க வெளிநாடு போற விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தீங்க, பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதையும் இப்போ யோசிக்கணும். இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது எச்சரிக்கை என்னன்னா, அதிக செலவு, கடன் வாங்கி பெரிய இன்வெஸ்ட் பண்றது கட்டாயம் தவிர்க்கணும். நவம்பர் 1 முதல் ஜனவரி 25 வரை குரு வக்கரம் ஆகிறதுனால அந்த நேரத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க நிச்சயமா தள்ளி வைக்கணும்னு சொல்லலாம். வியாழக்கிழமை குரு பகவான் நாள் அன்னைக்கு நீங்க மஞ்சள் நிற ஆடை நீங்களும் போட்டுக்குங்க. குருவாயூரப்பன் கிட்டையும் தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கும் நீங்க போய் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய்யினாவும் குரு தான், வியாழக்கிழமைனாலும் குரு தான், மஞ்சள் நாளும் குரு தான். அதே மாதிரி பெருமாள் சம்பந்தமான விஷயங்களும் நீங்க குருவா பார்க்கலாம். பெரியவர்கள், நம்மளுக்கு டீச்சிங் பண்ண பெரியவர்கள், நம்ம அப்பா அம்மா மாதிரி பெரியவர்கள் எல்லாம் வீட்லயும் நீங்க நெய் தீபம் போடலாம். சிலதெல்லாம் நம்ம வீட்டில் போட முடியாது, அந்த மாதிரி இல்லை, நெய் தீபம் வீட்லயும் போடலாம். அதனால ஏன்னா வெவ்வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு வெவ்வேறு ஸ்டேட்ல போயிட்டு ஃபாலோ பண்ண முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நீங்க நெய் தீபம் வீட்டில இருந்து கூட அவங்கள நினைச்சு போடலாம். அகத்திய சித்தர் சொன்னபடி நெய் தீபம் வந்து குரு தோஷத்தை போக்கும். ஓம் குருவே நமக மந்திரம் தினமுமே காலையில ஒரு 16 முறை சொல்லிடுங்க. கடலைப்பருப்பு மெயினாக நீங்கள் அந்த கடலைப்பருப்பை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது, அதை வேக வச்சு சுண்டலாக தரது, இல்லை ஏழைங்களுக்கு அதை கடலைப்பருப்பை இதுவாக அப்படியே காஞ்ச கடலைப்பருப்பையே தானமாக கொடுத்துடலாம். மஞ்சள் ஆடையை ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு சக்திகிற சமயத்தில் மஞ்சள் ஆடையை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது பெரிய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். சரி, வந்து நீங்கள் போகர் சித்தரே போட்டி போகர் சித்தனுடைய ஸ்லோகங்களை மந்திரங்களை நெட்டில் போய் தேடி கூட அந்த போகர் சித்தத்தை அடிக்கடி நடுவில் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டுக்கு கிட்டேயோ இல்லை வேற அடுத்த வருஷம் வரைக்குமே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், இல்லை ஆலமரத்துக்கு கிட்ட நீங்கள் போகும்போதெல்லாம் ஒரு வியாழக்கிழமையாக அது இருந்தால் பெஸ்ட்டு. வியாழக்கிழமையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆலமரத்துக்கு அடிக்கடி நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்க. அது ஒரு வியாழக்கிழமை நாளாகவும் இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டு. அது ரொம்ப ஏன்னா குரு பகவானுடைய விஷம் வந்து ஆலமரம். அதனால் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதோட அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோட கொஞ்சம் ஈர்ப்பு விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அதனால தான் அந்த வெளிச்சம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்.